பில்தாத்தின் உபதேசம். ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும். நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலைப் போல் இருக்கிறது. அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ? சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ? தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ? அது இன்னும் பச்சையாயிருக்கும் போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ? தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும். மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போம். அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்திப்பூச்சி வீடு போல் இருக்கும். ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது. அதை பிடித்தால் அது நிற்காது. வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி, அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும். அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறையை நாடும். அது அதனிடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமானபின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதலிக்கும். இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது. ஆனாலும் வேறே பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள். முந்தின தலைமுறையார். பில்தாத் எலிப்பாசை போல தைரியமாகவும் கோபமாகவும் யோபுவிடத்தில் பேசவில்லை. குற்றமில்லாதவன் அழிந்தது உண்டோ? சன்மார்க்கர் அதமண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும் என்று எலிப்பாஸ் யோபுவிடம் தைரியமாக சொன்னார். பில்தாத்தால் அப்படிப்பட்ட கோப வார்த்தைகளை தைரியமாய் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் பில்தாத் தன்னுடைய மனதில் உள்ள கருத்துக்களை மென்மையான வார்த்தைகளினால் எடுத்துச் சொல்லுகிறார். தேவன் துன்மார்க்கருக்கு அழிவை தருகிறார். இந்த பிரபஞ்சத்தில் கர்த்தரை நம்பாத அவிசுவாசிகள் வெட்கப்பட்டு போவார்கள். துன்மார்க்கருடைய ஐஸ்வர்யம் நிலைக்காது. துன்மார்க்கர் தங்களிடத்தில் தெய்வ பக்தி இருப்பது போல வேஷம் போடுவார்கள். அவர்களுடைய பக்தி மாய்மாலமானது. இந்த பிரபஞ்சத்தில் அழிந்து போகிறவர்கள் எல்லோருமே துன்மார்க்கர்தான் என்று பில்தாத் உறுதியாக சொல்லவில்லை. இந்த வாக்கியத்தை பில்தாத்தால் நிரூபிக்கவும் முடியாது. பில்தாத் தன்னுடைய விவாதத்தை உறுதி பண்ணுவதற்கு முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முந்தின தலைமுறையார் தங்களுக்கு உண்டான அனுபவங்களை சாட்சிகளாக சொல்வார்கள். நம்முடைய அனுபவங்களை விட முந்தின தலைமுறையாரின் அனுபவங்கள் அதிகமாயிருக்கும். முந்தின தலைமுறையாரை போல இப்போது இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று பில்தாத் கூறுகிறார். மேலும் இயற்கையே நம் எல்லோருக்கும் நல்ல உபாத்தியாயர் என்பது பில்தாத்தின் ஆலோசனை. பில்தாத் தன்னுடைய காலத்தை பற்றி சொல்லும்போது நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம் என்று சொல்லுகிறார். நம்மால் தெளிவுபடுத்த முடியாத காரியங்களை முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து பார்க்க வேண்டும் என்றும் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும் பில்தாத் யோபுவுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ என்று பில்தாத் யோபுவிடம் சொல்லுகிறார். முந்தின தலைமுறையார் தங்களுடைய காலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை எல்லாம் சாட்சிகளாக எடுத்துச் சொல்வார்கள். துன்மார்க்கரை தீமை தொடர்ந்து பிடிப்பதையும் கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை துன்மார்க்கருக்கு கொடுப்பதையும் முந்தின தலைமுறையார் சாட்சியாக சொல்வார்கள். பில்தாத்திற்கு முன்னோர்களின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை இருக்கிறது. முந்தின தலைமுறையாரின் ஆலோசனைகளுக்கு பில்தாத் முக்கியத்துவம் கொடுக்கிறார். பில்தாத் ஒரு சூகியன். ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த பிள்ளைகளில் சூவாகும் ஒருவன். சூகியர்கள் சூவாகின் சந்ததியில் வந்தவர்கள். சூகியர் இந்த பிரபஞ்சத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் விசுவாசத்தினால் இவர்களுக்கு கடந்து வந்திருக்கிறது. இதன் நிமித்தமாய் சூகியர்கள் தங்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம். அதன் பிரகாரமாகவே சூகியனான பில்தாத் யோபுவிடம் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து பாரும் என்றும் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும் என்றும் ஆலோசனை சொல்லுகிறார். அவர்கள் யோபுவுக்கு உபதேசித்து முன்னோர்களின் செய்தியை தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களையெல்லாம் வெளிப்படுத்துவார்கள் என்று பில்தாத் ஆலோசனை சொல்லுகிறார். மாயக்காரரின் நம்பிக்கை. பில்தாத் தன்னுடைய விவாதத்தை ஒரு சில உவமைகளை சொல்லி விவரிக்கிறார். துன்மார்க்கரின் நம்பிக்கைகளும் சந்தோஷமும் சீக்கிரத்தில்
வாடிப்போகிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. நாணல் சேற்றிலே ஓங்கி வளரும், கோரைப்புல் தண்ணீரிலே முளைக்கும். இவற்றின் வளர்ச்சிக்கு சேறு, தண்ணீர் ஆகிய ஆதாரங்கள் தேவைப்படுகிறது. அதுபோலவே மாய்மாலக்காரரின் துன்மார்க்கத்திற்கு ஒரு சில காரியங்கள் ஆதாரமாய் தேவைப்படுகிறது. அவிசுவாசம், துர்க்குணம், பொறாமை போன்ற தீய சுபாவங்கள் துன்மார்க்கருக்கு ஆதாரமாய் இருக்கிறது. இவற்றை ஆதாரமாக வைத்துதான் துன்மார்க்கருடைய துர்க்குணம் வளர்ச்சி பெறுகிறது. சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளராது, தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்காது. அதுபோலவே துர்க்குணம் இல்லாமல் துன்மார்க்கம் வளராது. யோபுவின் உலக ஐஸ்வர்யமே அவருக்கு ஆதாரம் என்று பில்தாத் சொல்லுகிறார். யோபு சம்பூரணமாய் இருந்த காலத்தில் மற்றவர்கள் அவரை புகழ்ந்து பேசினார்கள். யோபுவும் தன்னை பற்றி உயர்வாக நினைத்துக் கொண்டிருந்தார். சுய பெருமை, சுய முயற்சிகள் ஆகியவையெல்லாம் பலவீனமான அஸ்திபாரங்கள். இவற்றின் மீது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பக்கூடாது. நம்முடைய சுய புத்தியையும் சுய பக்தியையும் சுய பலத்தையும் நம்பினால் நாம் ஏமாந்து போவது நிச்சயம். ஒரு சில துன்மார்க்கர் இந்த உலகத்தில் சம்பூரணமாய் செலுத்திருப்பார்கள். அவர்களிடத்தில் திரளான ஐஸ்வர்யம் இருக்கும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் போல உலகத்திற்கு தெரியும். ஆனாலும் அவர்களுக்கு சீக்கிரத்தில் அழிவு வரும். அவர்களுடைய சம்பத்து அவர்களுக்கு நிலைக்காது. கோரைப்புல் சிறிது காலம் பச்சையா இருக்கும், செலுத்திருப்பது போல பிறருக்கு தெரியும். ஆனாலும் கோரைப்புல்லை அறுக்காவிட்டாலும் அது சீக்கிரமாய் வாடிப்போகும். மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் கோரைப்புல் சீக்கிரமாய் வாடிப்போகும் என்று பில்தாத் சொல்லுகிறார். கோரைப்புல்லுக்கு தண்ணீர் தான் ஆதாரம். துன்மார்க்கரும் கோரைப்புல்லை போலவே இருக்கிறார்கள். சிறிது காலம் அவர்கள் பசுமையாய் இருப்பது போலவும் செலுத்திருப்பது போலவும் நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய பசுமையும் செழிப்பும் நிலைக்காது. அவர்கள் சீக்கிரத்தில் வாடிப்போவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள், அழிந்து போவார்கள். கோரைப்புல்லை போல காய்ந்து போவார்கள். இவர்கள் பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் மற்ற ஜனங்களை விட சீக்கிரத்தில் தரித்திரராகி விடுவார்கள். கோரைப்புல் பச்சையாய் இருக்கும் போதே வாடிப்போகும். கொஞ்ச காலத்தில் அது காய்ந்து கருகி போகும். துன்மார்க்கரும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கும் போதே தரித்திரராவார்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள். பில்தாத் கோரைப்புல்லை ஓமையாக சொல்லி, தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். தேவனை நம்பாதவர்களும் தேவனை மறைக்கிறவர்களும் சிறிது காலம் செலுத்திருப்பது போல இருப்பார்கள். ஆனாலும் அவருடைய நம்பிக்கை அழிந்து போகும். தேவனை மறைக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும் என்னும் வாக்கியத்தை யோபு 8, 11, 12 ஆகிய வசனங்களின் அடிப்படையில் வியாக்கியானம் கூற வேண்டும். தேவனை மறந்து போகிறவர்களுடைய வாழ்வு நிலையில்லாமல் இருக்கும். மாயக்காரருக்கும் நம்பிக்கை இருக்காது. மாயக்காரர் தங்களை பற்றி மாய்மாலமாக கூறுவார்கள். இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். தங்களுடைய தந்திரங்களை மறைத்து தங்களை ஞானி போல காண்பிப்பார்கள். ஏமாற்றி பிழைத்துக் கொள்ளலாம் என்பது இவர்களுடைய எண்ணம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக மனுஷரின் மாய்மாலம் நிர்மூலமாகும். மாயக்காரரின் நம்பிக்கை. அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும். அவன் நம்பிக்கை பச்சை செடி போலவும் அதன் கொடிகள் போலவும் இருக்கும். வெயில் வந்தவுடன் அவை கருகி போகும். வீண் எண்ணம். பில்தாத் துன்மார்க்கரை சிலந்தி பூச்சியின் வலையோடு அல்லது சிலந்தி பூச்சியின் வீட்டோடு ஒப்பிட்டு சொல்கிறார். துன்மார்க்கரின் நம்பிக்கை அவர்களுடைய சுய புத்தியையும் சுய பலத்தையும் சார்ந்திருக்கிறது. துன்மார்க்கன் தன்னை மாத்திரமே நம்புகிறான். அவனிடத்தில் தெய்வ நம்பிக்கையும் இல்லை, தேவனிடத்தில் பயமும் இல்லை. துன்மார்க்கன் தன்னுடைய தகுதியை மாத்திரம் பார்க்கிறான். தன்னிடத்தில் என்னென்ன திறமைகள் இருக்கிறது என்பதை பார்த்து தன்னுடைய தகுதியின் மீதும் திறமையின் மீதும் நம்பிக்கை வைக்கிறான். நமக்கு கர்த்தரே அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இதுவே பலமுள்ள அஸ்திபாரம். துன்மார்க்கரின் அஸ்திபாரமோ சிலந்தி பூச்சியின் வீட்டை போல பலவீனமாய் இருக்கிறது. சிலந்தி பூச்சியின் வீட்டிற்கும் தேன்கூட்டிற்கும் வித்தியாசம் உண்டு. தங்களுடைய வீடுகளை கட்டுவதில் சிலந்தி பூச்சியின் வேலையும் தேனீக்களின் வேலையும் வித்தியாசமாய் இருக்கும். சுறுசுறுப்பாய் இருக்கிற விசுவாசி தேனீக்களை போல இருக்கிறார். தேனீக்கள் மலர்களில் இருந்து தேனை சேகரிப்பது போல விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையில் இருந்து பரலோகத்தின் மன்னாவை சேகரிக்கிறார்கள். துன்மார்க்கரோ சிலந்தி பூச்சிகளைப் போல தங்களுடைய வீடுகளை கட்டுகிறார்கள். அவிசுவாசிகள் தேவனை குறித்து தப்பிதமான அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் தராமல் தங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் தருகிறார்கள். சிலந்தி பூச்சி தன்னுடைய சுய புத்தியையும் சுய பலத்தையும் நம்புவது போல துன்மார்க்கரும் தங்கள் சுய புத்தியையும் சுய பலத்தையும் நம்புகிறார்கள்.
சிலந்தி பூச்சி தன் வீட்டின் மீது மிகவும் பிரியமாய் இருக்கும். இது தான் கட்டிய வீடு என்று தன்னுடைய வீட்டை பெருமையோடு நோக்கி பார்க்கும். சிலந்தி பூச்சியின் வீடு சாதாரண வலையாக இருந்தாலும் அது தன்னுடைய வலையை வீடு என்று பெருமையோடு சொல்லிக் கொள்ளும். ஒருவன் சிலந்தி பூச்சியின் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது, அதை பிடித்தால் அது நிற்காது. துன்மார்க்கனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போகும். அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல பலவீனமாய் இருக்கும். தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரமனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே என்று சிலந்தி பூச்சியின் ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சிலந்தி பூச்சி தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு அரசருடைய அரமனையை தெரிந்தெடுத்திருக்கிறது. அரமனை உலக பிரகாரமாக ஆடம்பரமாய் கட்டப்பட்டிருக்கும். அந்த அரமனையில் தன்னுடைய வீடு கட்டப்பட்டிருப்பதினால் சிலந்தி பூச்சி பெருமையோடு இருக்கும். துன்மார்க்கரும் சிலந்தி பூச்சியைப் போல தங்களுடைய உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை பார்த்து பெருமைப்படுகிறார்கள். சிலந்தி பூச்சிக்கு அதன் வலை மாத்திரமே சொந்தம். ஆனால் அந்த பூச்சியோ அரசரின் அரமனை முழுவதும் தனக்கு சொந்தம் என்று பெருமையோடு நினைத்துக் கொள்கிறது. துன்மார்க்கரும் தனக்கு சொந்தமானது எது என்பதை புரிந்து கொள்ளாமல் உலகமே தன்னுடையது என்று பெருமையோடு நினைத்துக் கொள்கிறான். நாம் இந்த உலகத்தில் வந்தபோது ஒன்றும் கொண்டு வரவில்லை என்றும் இங்கிருந்து போகும்போது நாம் ஒன்றும் கொண்டு போகப் போவதில்லை என்பதையும் துன்மார்க்கன் மறந்து விடுகிறான். அரமனையின் வேலையாட்கள் அரமனையை ஒட்டடை அடித்து சுத்தம் செய்யும் போது சிலந்தி பூச்சியின் வீடு காணாமல் போய்விடும். வேலையாட்கள் சிலந்தி பூச்சியின் வலைகளை ஒட்டடை அடித்து அதை கூட்டி பெருக்கி குப்பையிலே போட்டு விடுவார்கள். சிலந்தி பூச்சியின் பெருமை அரமனை சுத்திகரிக்கப்படும் போது காணாமல் போய்விடும். அதுபோலவே கர்த்தர் தம்முடைய பரிசுத்தமான நியாய தீர்ப்பை மனுபுத்திரர் மீது செலுத்தும் போது அக்கிரமக்காரர் எல்லோரும் அழிந்து போய் விடுவார்கள். கர்த்தர் பரிசுத்தர், அவருடைய நியாய தீர்ப்பும் பரிசுத்தமானது. பச்சை செடி. பில்தாத் துன்மார்க்கரை பச்சை செடியோடும் வேரூன்றி நிற்கும் மரத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இவை தானாக பட்டு போகாது. பச்சை செடியின் கொடிகள் தோட்டத்தின் மேலே நன்றாய் படரும். மரத்தின் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறையை நாடும். பச்சை செடிக்கு அழிவு வருவதற்கு முன்பு அதன் கொடிகள் பசுமையாயும் செழிப்பாயும் தோட்டத்திலே படரும். மரங்களின் வேர்களும் அழிவு வருவதற்கு முன்பாக வேரூன்றி செழித்து வளரும். பச்சை செடிக்கும் மரங்களுக்கும் தோட்டத்தின் வேலிகளும் மதிர்ச்சுவரும் பாதுகாப்பாய் இருக்கும். தோட்டத்தில் உள்ள மண்வளம் செடிகளின் வளர்ச்சிக்கும் மரங்களின் வளர்ச்சிக்கும் ஆதரவாய் இருக்கும். இவை எப்படித்தான் செழிப்பாய் வளர்ந்தாலும் இவற்றின் மீது வெயில் அதிகமாய் சுட்டெரிக்கும் போதோ அல்லது இவற்றின் மீது வேகமான புயல் காற்று தாக்கும் போதோ இவை கீழே சாய்ந்து அழிந்து போகும். இவற்றின் வேர் நல்ல நிலத்தில் ஆழமாக வேரூன்றி வளரவில்லை. இவற்றின் வேர்கள் கற்குவியல்கள் நடுவிலும் கற்பாறையின் நடுவிலும் பலவீனமாய் இருக்கிறது. பலத்த புயல் காற்று இவற்றின் மீது வேகமாய் அடிக்கும் போது இவை கீழே விழுந்து அழிந்து போகிறது. நாணல் சேரில் ஓங்கி வளர்கிறது, கோரைப்புல் தண்ணீரில் முளைக்கிறது. அதுபோன்ற அஸ்திவாரம் பச்சை செடிக்கு இல்லை. துன்மார்க்கன் பச்சை செடியைப் போல இருக்கிறான். பச்சை செடிக்கு உறுதியான அஸ்திவாரம் இல்லாவிட்டாலும் தான் பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்கிறது. ஆனால் அதற்கு அழிவு வந்தபோது அது அழிவை அதால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. துன்மார்க்கனும் பச்சை செடியைப் போலவே இருக்கிறான். தன்னுடைய ஐஸ்வர்யத்திற்கும் செழிப்புக்கும் உறுதியான அஸ்திவாரம் இல்லாவிட்டாலும் தன்னுடைய ஐஸ்வர்யம் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறான். அவனுக்கு அழிவு வரும்போதோ அந்த அழிவை அவனால் எதிர்த்து நிற்க முடியாமல் அழிந்து போகிறான். பில்தாத் துன்மார்க்கனுக்கு ஒப்புமையாக பச்சை செடியை சொல்லுகிறார். வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி, அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேல் படரும். அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறையை நாடும். அது அதனிடத்தில் இராதபடிக்கு நிர்மூலமானபின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதளிக்கும் என்று பச்சை செடி அழிந்து போவதை பற்றி விவரமாக சொல்லுகிறார். பச்சை செடி நிர்மூலமான பின்பு அது இருந்த இடம் யாருக்கும் தெரியாது. அது இதுவரையிலும் வேரூன்றி செழித்து வளர்ந்திருந்த இடமும் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதளிக்கும். துன்மார்க்கரும் பச்சை செடியைப் போலவே நிர்மூலமான பின்பு காணாமல் போய்விடுவார்கள். அவர்களை யாரும் நினைத்து பார்க்க மாட்டார்கள். துன்மார்க்குடைய வழியின் மகிழ்ச்சியும் இப்படியே காணாமல் போய்விடும். பில்தாத் துன்மார்க்கரின் வழியை பற்றி சொல்லும் போது, இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது, ஆனாலும் வேறே பேர் மண்ணில் இருந்து முளைப்பார்கள் என்று சொல்லுகிறார்.